ராஜ், சொல்லுங்க. நீங்கள் வந்து ஒரு அமெரிக்காவில் நல்லா ரஜினி ரசிகர். ஆமாம். நீங்கள் வந்து முதல் ஷோ போயிட்டுருக்கீங்க. ஆமாம். நீங்கள் தீவிர ரஜினி ரசிகன். ஆமாம். இந்த படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் போட்ட காசு ஒர்த்தா, இல்லை நீங்கள் ரஜினி ரசிகன்னால இந்த படம் நல்லா இருக்கா இல்லையாங்கிறத சொல்லி பேச போகிறீங்க. நான் ரஜினி ரசிகன் இருக்கனால ஒன் டைம் வாட்ச் பண்ணி சொல்கிறேன். இப்போ ரஜினி ரசிகன் இல்லாட்டின்னு நினச்சவங்களேன், இந்த படத்தை கழுவி அங்கேயே ஊற்றிக்கிட்டேன். ரஜினி ஆக்டிங்காக இந்த படம் பார்க்கலாம். ரஜினி அவர் வந்து சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காப்புல. பட் லோகேஷ் கனகராஜ் மூவி வந்து இன்னும் கொஞ்சம் வந்து லாஜிக்காக நல்லா இருக்கும். இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட லாஜிக் ஃபுல்லாக, அதே ஃப்ளாஷ்பேக் எதுவுமே ஒட்டவும் இல்லை. எந்த ஒரு கேரக்டரும் வந்து ஒரு டைட்னஸ் இல்லை. அதனாலே படம் வந்து என்ன சொல்கிற, வயலன்ஸ் வந்து விக்ரம் இதெல்லாம் விட கம்மி தான். பட் ஸ்டில் வந்து நிறைய லாஜிக் ஃபுல்லாக இருக்கனால வந்து செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னு நினச்சவங்க ரொம்ப ஜவ்வாக எடுத்திருக்காங்க. அதை வந்து அமெரிக்கானை வச்சு லாஸ்ட் ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து ட்ரை டு கவர் இட். ஓகே. ஸோ வரப்போ லாஸ்ட் வரப்போ வந்து ஃபீல் குட்டாக வந்து ஃபீல் பண்ணுறதுனால வந்து ஓகே, ஒன் டைம் வாட்சபிள் இந்த மூவி. இப்போ அந்த கேரக்டர் இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸும் இல்லாட்டின்னு நினச்சவங்களேன், ஈவன் ரஜினி ரசிகர்களுக்கு கூட இந்த படம் வந்து மரண மொக்கையாக இருந்திருக்கும். அப்படியா? ஆமாம். நீங்கள் வந்து இப்போ இந்த படத்தை பார்த்தீங்க, நீங்கள் திருப்பி வந்தீங்க. உண்மையாகவே அந்த ஆக்டர்ஸ்லாம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்களா இல்லையா? எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சோபின், நாகார்ஜுனா, சத்யராஜுக்கு வந்து நிறைய கேரக்டரே இல்லை இந்த மூவியில். ரஜினியும் சத்யராஜும் ஒரே ஒரு சீன் மட்டும்தான் வராங்க. 30 இயர்ஸ் ஃப்ரெண்டுன்றாங்க. அது ஒரு ஃப்ளாஷ்பேக்லேயே திருப்பிங்க காட்டியிருக்கலாம் அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப். அதை வந்து அதுதான் எதுவுமே இல்லை. அதுக்குரிய வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி எந்த ஒரு சீன்ஸுமே இல்லை இந்த மூவியில். மற்றபடி அதர் தேன் தட் அவங்கவுங்க நடிக்கிற போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ரஜினி ரசிகராக இருந்தால் ஒரு தடவை பார்க்கலாம். ஆமாம். நீங்கள் ரஜினி ரசிகர் இல்லாட்டி ஒருத்தா ரஜினி ரசிகர் இல்லாட்டியும் உங்களால் அந்த படத்தை பார்க்க முடியாது. ஓகே, அது பரவாயில்ல. இப்போ வந்து இந்த படம் வந்து 1000 கோடி டச் பண்ணுமா பண்ணாதா? உங்களை பற்றி என்ன, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? 1000 கோடி வந்து ஆல்ரெடி அமேசான் பிரைமுக்கு ஒரு 120 crores வந்து செல் பண்ணிட்டாங்கன்றாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஊரில் லீவில். ஸோ ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் புக்டு 4000 rupees வரைக்கும் டிக்கெட் போகுதுன்றாங்க. ஸோ ஒரு 500 to 600 கோடி டெஃபினட்டாக ஓடிடும், எடுத்துருவாங்க அந்த 4 நாள். இப்போ வந்து இங்கே யூஎஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஷோஸ் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய ஃபில் ஆயிருக்கு. ஓகே. ஸோ போட்ட காசை வந்து ஐ மீன் ஈக்குவலைஸ் ஆகும். பட் அதுக்கு மேலே என்ன 500 crores பட்ஜெட்ன்றாங்க. அது ஈக்குவல் ஆகும், அதுக்கு மேலே ஆகுமான்னு தெரியல. பட் பேன் இந்தியா மூவி அளவுக்குலாம் வந்து போகுமான்றது டவுட் தான். இப்போ பிகாஸ் தே எக்ஸ்பெக்டட் கேஜிஎஃப் மாதிரி, பாகுபலி மாதிரிலாம் வந்து பேன் இந்தியா மூவி வந்து போகணும்னு நினச்சாங்க. ஏன்னா தெலுங்குல பேன் இந்தியா புஷ்பா வந்திருக்கு, பாகுபலி இருக்குது, கேஜிஎஃப் இருக்குது, காந்தாரா இருக்குது. பட் அந்த மாதிரி தமிழில் எதுவுமே பேன் இந்தியா மூவி இல்லை. தே எக்ஸ்பெக்டட் திஸ் மூவி வில் பி அ பேன் இந்தியா மூவி, பட் ஐ டோன்ட் திங்க் இட் வில். தட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. அட்லீஸ்ட் வந்து இந்த பேன் இண்டியா மூவி வர அளவுக்கு ஒரு அட்டெம்ப்ட் கண்டிப்பாக பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை வந்து ஒரு ட்ரை கூட இல்லையா? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சரி, பேன் இந்தியா மூவினா ஒரு எக்ஸ் ஃபேக்டர் இருக்கணுங்க. இப்போ எதுக்கு வந்து பாகுபலி ஓடிச்சுன்னா வந்து அது அந்த அளவு ஒரு பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து கிரிப்பிங்காக இருக்கணும். ஸ்க்ரீன் பிளே கிரிப்பிங்காக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆடியன்ஸ் வந்து அதை வந்து ஓடுவோம்ல. அந்த அளவு வந்து ஸ்க்ரீன் பிளே வந்து இதில் வந்து கிரிப்பிங் இல்லை. செகண்ட் ஹாஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னு நினச்சவங்களே ரொம்ப ஸ்லோ. நெக்ஸ்ட் அடுத்தடுத்து விறுவிறுன்னு போகணுங்க. அந்த மாதிரி விறுவிறுன்னு போகிற மூவினா வந்து இது இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஸ்பைரிங் சீன்ஸ்லாம் முன்னாடிலாம் சங்கர் மூவிலாம் பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன், கொஞ்சம் தெய்வா இருந்துச்சுன்னா உடனே ஒரு சீன் வந்து இன்ஸ்பைரிங் சீன் வரும். அதனாலேயே வந்து படம் வந்து படம்லாம் ரொம்ப ஹிட் ஆச்சு. பட் அப்போலாம் வந்து பேன் இந்தியா கான்செப்ட்லாம் இருந்துச்சுன்னு நினச்சவங்களே, சங்கர் மூவிலாம் ஏகப்பட்ட பேன் இந்தியா இது அடிச்சிருக்கும். அந்த மாதிரி வந்து இந்த மூவி வந்து அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து தொய்வா இருக்க இடம்லாம் ரொம்ப அப்படியே லாகிங்காக போயிட்டே இருந்துச்சு. சஸ்பென்ஸ் வச்சு அங்கங்கே பண்ணுறாரு. பட் அது வந்து படத்தை தூக்கி தரல. ஓகே. ஆனால் பேன் இண்டியா மூவி பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து நாகார்ஜுனா வந்து ஆந்திராவில் பிடிச்சிருக்காங்க. ஆமாம். அமெரிக்கான நார்த் இந்தியாவில் பிடிச்சிருக்காங்க. கரெக்ட். அதனால அந்த ரீசனுக்காக தான் வந்து அவங்க எல்லாம் உபேந்திரா கொண்டு வந்தது கர்நாடகாவில் ஓடணும்னு. ஆமாம். சௌபினை கொண்டு வந்தது கேரளாவில். ஸோ அமீர்கான் கொண்டு வந்து இந்த ரெஸ்ட் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக கவர் பண்ணலான்னு. ஓகே. ஆந்திராவில் வந்தது. பட் என்னதான் இருந்தாலும் படம் வந்து இந்த ஸ்டோரி லைன் வந்து அந்த பேக்ரவுண்டு எதுவுமே ஒரு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. டைட்லி வந்து எதுவுமே இல்லை. அதனாலயே தெரில இது ஓடுமா, எப்படி ஓடும்னு தெரில. இப்போ காந்தாரா மூவி எடுத்துன்னு வைங்களேன், அவர் வந்து எப்படி போய் டக்குன்னு ஒன்று வைப்பாரு, சரிங்களா? அவங்க வந்து யாருமே வெளியாக கூப்பிடல, ஆனால் வந்து அந்த மூவி ஹிட் ஆச்சு. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? ஆளை பிடிச்சி போட்டா பயனண்டே ஆகுமா, இல்லை வந்து படம் நல்லா இருந்தால் பயனடே ஆகும்? படம் நல்லா இருந்தால் இப்போ காந்தாராலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஸ்டார்ஸ்லாம் யாருமே இல்லை.
பட் அந்த ஸ்டோரி லைனால தான் அந்த படம் வந்துச்சு லேட் பிக்கப். ஏன்னா யூஎஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 20 days கழிச்சு தான் இங்க ரிலீஸ் பண்ணாங்க. பட் ஆனா அந்த ஸ்டோரி லைன் நல்லா இருந்தனால அதுக்கடுத்து நல்லா ஓடிச்சு. இப்பெல்லாம் ஸ்டோரி லைன் தாங்க. டூரிஸ்ட் ஃபேமிலி எடுத்துக்கோங்க, அதோட வந்து பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா 20 crores சம்திங் தான்றாங்க. அது படம் வந்து பாத்தீங்கன்னா 4 மடங்கு 5 மடங்கு ஓடி இருக்கு. ஏன்னா ஸ்டோரி லைன் தான். நீங்க வந்து எல்லாம் வந்து ஸ்டாரை மட்டும் வச்சுட்டு படம் வந்து ஒரு ஸ்டோரி லைன் இல்லாம கிரிப்பிங் இல்லாம இருந்துச்சுன்னு நினைச்சவங்களேன், யூ கான்ட் எக்ஸ்பெக்ட் மோர். ஓகே, இப்போ வந்து இதை பத்தி கேஜிஎஃப்லயும் அதே மாதிரி தான். கேஜிஎஃப்லயும் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒன்றும் பெரிய ஸ்டார் ஒன்றும் இல்லை அவர் நடிக்கிறப்ப. பட் அந்த மூவி வந்து ஒரு பயங்கரமான ஒரு பிரம்மாண்டமா வந்து அப்படி ஒரு கேரக்டர் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரியே இல்லாம வந்து ஒரு அந்த லுக்லயே அந்த போஸ்ட்ல இருந்து எல்லாமே வந்து பயங்கரமா இருந்துச்சு. அதாவது பட் ஆனா மியூசிக் இந்த படத்துல வந்து செமையா தூக்கி இருக்கு. சூப்பர் சூப்பர். ரஜினி வரப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மியூசிக் தான் வந்து இந்த படத்தை காப்பாத்துறதே இந்த அனிருத் மியூசிக் தான். ஓகே, அனிருத்தை பத்தி வந்து ரஜினி நல்லா பேசினாப்ல. ஆமா, அது வந்து இப்போ சன் டிவி ப்ரொடக்ஷன் வந்திருக்கு இந்த படம். ஆமா. இப்போ வந்து என்ன, நீங்க வந்து இப்போ சன் டிவி மாறன் எடுத்த படம் வந்து தமிழ்நாட்டில் இதை பெருசாகணும்னு நினைக்கிறதா, இதை பேன் இந்தியா பெருசாகணும்? பேன் இந்தியா, ஏன்னா அவரே அந்த பேட்டிலேயே சொல்லியிருந்தார்ல, இது மாதிரி வந்து அதே மாதிரி ஆடியோ லான்ச்லேயும் பேன் இந்தியா மூவி வந்து இது வரைக்கும் தமிழ்ல எதுவும் வரல, ஸோ இது வந்து பேன் இந்தியா மூவியா வரும் அப்படின்றதான் எதிர்பார்க்குறோன்னு சொல்லிட்டு தான் அதே கேஸ்டட் பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட், அதாவது நாகார்ஜுனா, அமீர் கான் எல்லாத்தையும் கொண்டு வந்ததெல்லாம் அந்த அளவு தெரியலங்க. ஓகே, இப்போ வந்து லாஸ்ட் கொஸ்டின்ங்க. இப்போ வந்து இந்த படம் வந்து நீங்கள் ரிவ்யூ சொன்னீங்க சரிங்களா? ப்ளூ சட்டை மாற வந்து ப்ளூ போட்டிருக்காரு, நீங்கள் வந்து பச்சை சட்டை போட்டிருக்கீங்க சரிங்களா? நம்ம வந்து யூடியூப்பில் அவ்வளோ ஹிட் பண்ணி இந்த மாதிரி பல மூவிலாம் வந்து எடுத்து உங்கள் ரிவ்யூ பயங்கர சூப்பராக இருந்துச்சு. இதையும் ட்ரம்ப்புக்கும் என்ன சம்மந்தம்னு சொல்லுங்க. இல்லைங்க, இப்போ வந்து ட்ரம்ப் வந்து ரொம்ப ஃபெமிலியரைஸ் ஆயிட்டாரு. மதன் கௌரி வந்து ட்ரம்ப் பத்தி பேசுறாரு. நோபல் பிரைஸ் வேற தரணும்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரிஸ் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அந்த கண்ட்ரி லிஸ்ட்லாம் நீங்க பாருங்க யார் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னு. சரி, ஓகே. இப்போ வந்து இப்போ ட்ரம்ப் பிரச்சனை ஒன்று இருக்கு, இந்தியா ஒன்றும் பிரச்சனை இருக்கு. வாழ்க்கையில வந்து நம்ம ஐடி பத்தி பேசிட்டு சம்பந்தம், ட்ரம்ப்புக்கு என்ன பண்றது என்ன சம்பந்தம் இல்லைங்க, நம்ம வந்து அமெரிக்கால இருக்கிறதுனால வந்து அவரை பத்தி பேசுறோம். சரி சொல்லுங்க. இப்போ வந்து இப்போ ஐடில இருக்கோம் சரிங்களா? அதே மாதிரி ப்ளூ சட்டை மாறன் பெரிய ஆகாது, அவரை பத்தி என்ன சொல்றீங்க? அவர் வந்து நல்ல கிரிட்டிக்கா இல்லையா? அவர் நல்ல கிரிட்டிக் தான். ஓகே, பட் அவர் படம் எடுக்க முடியுங்க. அதுதான் வந்து வருது. ஏன்னா வந்து சேலஞ்ச் பண்ணாங்க, நீங்க வந்து இவ்வளோ கிரிட்டிக் பண்றீங்களா, ஒரு நல்ல படம் எடுத்து காமிங்கன்னு சொல்லிட்டு. ஆன்டி இந்தியன்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் வந்ததுன்னு தெரியல, போனதுன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் கூட பார்க்க முடியாது. ஒரு நல்ல கேமராமேனு கூட அவங்க அந்த படத்தில் வைக்கல. நம்மளே வந்து ஃபோனில் ஷூட் பண்ணியிருந்தா கூட அதை விட பெட்டராக இது பண்ணியிருந்திருப்போம். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அவங்க வேலையை பார்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ப்ளூ சட்டை மாறன் வந்து ப்ளூ சட்டையை போட்டு அவர் கிரிட்டிக் பண்ணுறாரு. ட்ரம்ப் வந்து அவர் அரசியலை கரெக்டாக பண்ணால் சரியாக இருக்கும். இன்னொருத்த வந்து இன்னொரு இடத்துல கையை வச்சா பிரச்சனை அப்படிங்க சொல்கிறீங்களா? இல்லை அப்படி இல்லைங்க. கிரிட்டிக் வந்து அவர் நல்ல படத்துக்கு வந்து நல்ல ரிவ்யூலாம் தந்திருக்காரு. இந்த மாதிரி அவருக்கு என்னன்னா, இந்த மாதிரி ஸ்டார் மூவிலாம் பார்த்தீங்கன்னு நினச்சோங்களேன், அது எதுவுமே வந்து நல்லா இருக்குலாம் வந்து சொல்ல மாட்டார். ஏன்னா வந்து நிறைய வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினி மூவிக்கு வந்து அவர் வந்து கிரிட்டிக் பண்ணுறதுனால தான் அவர் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அது மாதிரி விஜய் மூவி வந்து நல்லா இல்லைன்ற மாதிரி. ஸோ வியூஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, அது மாதிரி தான் படமும் இங்கே எடுக்கிறாங்க. ஏன்னா வந்து ஸ்டார் மூவிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதுவே இல்லாமல் ஒரு லாஜிக்கே இல்லாமல் தான் எடுக்கிறாங்க மூவிஸ். அதனால வந்து அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இவங்களே வந்து கண்டென்ட் தராங்க. ஓகே, ஸோ ஹி யூட்டிலைசஸ். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். நீங்கள் ரஜினி ரசிகராக இருந்தால் படத்தை பார்க்கலாம். ஆமாம். நீங்கள் ரஜினி ரசிகர் இல்லாட்டி படத்தை பார்க்கக்கூடாது. பார்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. இட்ஸ் லைக் அது அவங்களோட என்ன சொல்கிறது, ஸ்ட்ராங் மூவி. இப்போ நானா வந்து இப்போ வந்து நல்ல மூவி, இப்போ எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி மாதிரிலாம் ஒரு கதை உள்ள அம்சம் மூவிலாம் வந்து பீப்புள் சப்போர்ட்டட், அந்த மாதிரிலாம் நீங்கள் எதிர்பார்த்துட்டு போக முடியாதுன்னு சொல்கிறேன். வைலன்ஸ் பட் ஆனால் அந்த கேஜிஎஃப்ல வைலன்ஸ் சொன்னாலும் அது வந்து வேற லெவலில் வந்து சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அது அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே, நம்ம தலைவரை ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். போகலாமா வேணாமா உங்கள் கருத்து? 100% போகலாங்க. சூப்பருங்க, தேங்க்யூங்க.